லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20. மூட்டைக்கு ₹50 லஞ்சம். ஆய்வில் கண்டுபிடித்த அமைச்சர். கிளர்க் சஸ்பெண்ட். கடலூரில் அரசு நெல் குடோன்களை உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் ஆய்வு செய்தார். வடலூர் அருகே நேரடி தற்காலிக நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு செய்தபோது விவசாயிகளிடம் கொள்முதல் தொடர்பான விவரங்களை கேட்டார். பில்களை செக் செய்யும் முன்பே மூட்டைக்கு ஏதும் பணம் வாங்குகிறீர்களா என கேட்டார். இல்லை என பதில் வந்தது. மக்களுக்கு நடவுக்கு போனாலும் தெரியும். விதைய வாங்கி நாற்று விடும்போது தெரியும். நாற்று விடும்போது நடுவும் போது தான் கடைக்கு போறோம்ல பைய தூக்கிட்டு அப்பதான் பார்க்க போனா 2000 எடுத்து 3000 எடுத்து போனா ஒரு மீட்டர் தரலாம் போட்டுருக்கு அப்படின்னு. நம்ம அரசு எங்களை மாதிரி உள்ள விவசாயிகளுக்கு நீங்க கோரிக்கை காதைக்கு வந்துடும். ஏர் பண்ணியாச்சு, லிஸ்ட்டை கொடுத்தாச்சு. பட்ஜெட்டுக்கு அப்புறம் வர காலங்களில் அதிகப்படியான உரங்கள் சொசைட்டிக்கு வந்துடும். 1 மேலே விலை இன்க்ரீஸ் இருக்கு. தலைவர் பேசிட்டு ஒரு விவசாயியிடம் போன் செய்து விவரம் கேட்டார். மூட்டைக்கு ₹50 கொடுத்ததாக அவர் கூறினார். நன்றி அஸ்வினுங்களா, நான் இங்கே சும்மா இந்த ஒரு டிபிசி சென்டருக்கு வந்தேன். டிபிசியில் நெல் போட்டிருக்கீங்கல்ல, ஜூலை 16 ஜூலை மாதத்தில் 52 மூட்டை போட்டிருக்கீங்கல்ல, பேமெண்ட்லாம் வந்துடுச்சா? பேமெண்ட் பில்லெல்லாம் போட்டாச்சா? பில் போட்டு கொடுத்துட்டாங்களா? உடனே ஏற்ற மாதிரி டிபிசி எப்படி இருந்தது? புக் பண்ண கொண்டு கிட்டும் போதெல்லாம் மேட்ச் எல்லாம் பார்த்தாங்களா? ஈரப்பதெல்லாம் பார்த்து லோட் பண்ணாங்களா? மூட்டை போட்டாங்களா? மூட்டைக்கு எவ்வளோ வேணாங்க? 40 50? மூட்டைக்கு 50 ரூபாயா? ஏன் மூட்டைக்கு 50 ரூபா வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கண்ணே. 50 ரூபா கொடுத்தா தான் மூட்டை பிடிக்கிறாங்களா? 50 ரூபா கொடுத்தா தான் மூட்டை பிடிக்கிறாங்க அவங்க. மூட்டை என்னதுக்கப்புறம் 50 ரூபா மூட்டைக்கு 50 ரூபா கொடுத்துருக்கீங்க, அப்படித்தானே? எல்லாம் அப்படி எல்லாரும் அப்படி தான் பண்ணுறீங்களா? எல்லா ஃபார்மும் அப்படி தான் பண்ணுறீங்களா? எல்லா விவசாயம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்களா? என்ன எந்த வில்லேஜ் இது? மருவா வில்லேஜ். மொத்தம் நிறைய 49 பேர் இருக்கீங்களா? பக்கத்தில் எந்த பக்கத்து சொந்தக்காரர் இருக்காங்களா? உங்க ஏரியா, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது வேற ஏதாவது விவசாயம் இருக்காங்களா? சும்மா சும்மா உங்க பேர் தெரியுமா? உங்க பேர் மட்டும் சொல்லுங்க. உங்க பக்கத்து காலனியில் விவசாயம் யாராவது பேரு என்ன பேர் முடிஞ்சு நான் போட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். எந்த பேர் சொல்லுங்க. சண்முகம். வேற ஏதாவது பேர் ஞாபகம் இருக்கா? சரி, ஓகே, நான் பார்க்க சொல்றேன். இந்த கேன்சல், இந்த பிசி கேன்சல் பண்ணி வேலை போடுங்க. ஆர்டர் இஷ்யூ பண்ணுங்க. ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டு வாங்கலைங்க. நீங்க வாங்க சொல்றாரு அவரு. என்னது என்னது என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? புக்கு ஜெராக்ஸ் சொல்லுங்க. ஜெராக்ஸ் செக் பண்ணிட்டு இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணி புது ஆர்டர் கொடுங்க. பண்ணுங்க. புது ஆள் என்னென்னு பார்த்துக்கோங்க. என்னென்ன துறையில் நடக்குது இது வரையும் போட்ட லிஸ்ட் எடுத்துட்டு ரெக்கார்டிங் அனுப்புங்க. இது வரையும் இந்த புக்கை எடுத்துட்டு புக்கை ஃபைட்டு பண்ணுங்க. சரி, புக் லிஸ்ட் எடுத்துட்டு எத்தனை மூட்டை போடணுன்னு ப்ரொசீடிங் போட்டு ரெக்வரி பண்ணி என்ன வருது அவர் ப்ரொசீடிங் இல்லைன்னா அனுப்பி நோட்டீஸ் அனுப்புங்க. காசு இதெல்லாம் செக் பண்ணுங்க. நீங்கள் மூட்டைக்கு ₹50 வாங்கிய பில் கிளர்க் வேல்முருகனை சஸ்பெண்ட் செய்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கலெக்டருக்கு அமைச்சர் அதிரடி உத்தரவிட்டார். இதுவரை நெல் கொள்முதல் செய்யப்பட்ட அனைத்து விவசாயிகளிடமும் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். அயோத்தி கோயில் முறைகேடு, மோடிக்கு ராகுல் கார்கே கடிதம். அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு தொடர்பாக பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல், காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கூட்டாக கடிதம் எழுதியுள்ளனர். அதில் கூறியிருப்பதாவது: ராமர் கோயிலில் முறைகேடு நடந்திருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கடினமாக உழைத்து ஈட்டிய பணத்தை நன்கொடையாக வழங்கிய பக்தர்கள் இந்த திருட்டுத்தனத்தால் ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறார்கள். இந்த மோசடி குறித்து சுதந்திரமான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அறக்கட்டளை கணக்குகளை பொதுவெளியில் வெளியிட வேண்டும்.
இந்த விவகாரத்தில் உரிய தீர்வை உறுதி செய்வது தங்களது கடமையாகும். இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இருவரும் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளனர். கரையை உடைத்த ஆறுகள், காஷ்மீரில் 10 பேர் மரணம். உடனே போன் செய்த அமித்ஷா. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மற்றும் ரஜௌரி மாவட்டங்களில் இன்று கனமழை கொட்டி தீர்த்தது. வானிலை எச்சரித்தபடி கொட்டிய கனமழையால் நிலச்சரிவுகள் மற்றும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கரையை உடைத்து வெள்ள நீர் தாழ்வான பகுதிகளை மூழ்கடித்ததால் பலர் அடித்து செல்லப்பட்டனர். 7 பேர் வரை மாயமாகியுள்ளனர். பேரிடர் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன. நூற்றுக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். நூனாபந்தி கிராமத்தில் வீடு இடிந்து 28 வயதான நசியா இறந்தார். அவரது கணவர் முகமது நபீஸ் மற்றும் 3 பிள்ளைகள் காயமடைந்தனர். மர் ஹோட்டேவில் உள்ள ஒரு ஓடையில் சிறுமி சடலமாக மீட்கப்பட்டார். வெள்ளப்பெருக்கில் சிக்கி 2 இறந்துள்ளனர். பலி எண்ணிக்கை 10 உயர்ந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. ஜூலை 23 வரை கனமழை கொட்டி தீர்க்கும் என வானிலை மையம் கணித்துள்ளது. மோசமான வானிலை காரணமாக அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பு கருதி யாத்திரை நிறுத்தப்படுகிறது. அடுத்த உத்தரவு வரும் வரை பக்தர்கள் யாத்திரை மேற்கொள்ள வேண்டாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். காஷ்மீரில் உள்ள நிலவரம் குறித்து முதல்வர் உமர் அப்துல்லா மற்றும் கவர்னரிடம் போனில் பேசி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டறிந்தார். நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என அமித்ஷா உறுதியளித்துள்ளார். திரைப்பட எழுத்தாளர் சங்க தேர்தல், இயக்குனர் சேரன் வெற்றி. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தப்படுவது வழக்கம். பழைய நிர்வாகிகளின் பதவிக்காலம் முடிவடைந்ததால் கடந்த 12ஆம் தேதி தேர்தல் நடக்க இருந்தது. சங்கத்தின் தலைவராக இருந்த இயக்குனர் கே. பாக்யராஜ் மறைவால் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் திரைப்பட எழுத்தாளர் சங்க தேர்தல் இன்று சென்னை வடபழனியில் நடந்தது. தலைவர் பதவிக்கு வி.சி. குகநாதன் தலைமையில் திரைக்கதை மன்னன் கே. பாக்யராஜ் என்ற அணியும், சேரன் தலைமையில் நம்ம கே. பாக்யராஜ் என்ற அணியும் போட்டியிட்டன. மாலை வரை நடந்த தேர்தலில் 400க்கும் மேற்பட்டோர் ஓட்டு போட்டனர். ஓட்டுப்பதிவு முடிந்ததும் ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. நம்ம கே. பாக்யராஜ் அணி சார்பில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட சேரன் 12 தபால் ஓட்டுகள் உட்பட 279 ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார். இரு துணைத் தலைவர் பதவிக்கு சேரன் அணியிலிருந்து போட்டியிட்ட சமுத்திரக்கனி, ஸ்நேகன் ஆகியோர் வெற்றி பெற்றனர். சமுத்திரக்கனி 258 ஓட்டுகளும், ஸ்நேகன் 222 வாக்குகளும் பெற்றனர். ஃபுட்பால் ஃபீவர் உச்சம். இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக விடுமுறையை அறிவித்தது கேரளம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியை முன்னிட்டு கேரளாவில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. 23வது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு இடையே நடைபெற்று வருகிறது. இதில் 48 அணிகள் பங்கேற்றன. லீக் மற்றும் நாக் அவுட் சுற்றுகள் முடிவில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா மற்றும் ஸ்பெயின் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி உள்ளன. அமெரிக்காவின் நியூஜெர்சி மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டி இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 மணிக்கு தொடங்குகிறது. கூடுதல் நேரம் அல்லது பெனால்டி ஷூட் அவுட் வரை சென்றால் அதிகாலை வரை நீடிக்கும் வாய்ப்புள்ளது. கால்பந்து மீது அளவு கடந்த ஆர்வம் கொண்ட மாநிலமாக கேரளா அறியப்படுகிறது. உலகக்கோப்பை தொடர் நடைபெறும் ஒவ்வொரு முறையும் பல்வேறு நாடுகளின் அணிகளுக்காக ரசிகர் மன்றங்கள், பிரம்மாண்ட கட் அவுட்கள், திரு அலங்காரங்கள் என மாநிலம் முழுவதும் திருவிழா சூழல் காணப்படும். இந்த நிலையில் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் கால்பந்து ரசிகர்கள் முழுமையாக கண்டு ரசிக்க வசதியாக கேரள முதல்வர் வி.டி. சதீசன் உத்தரவின் பேரில் பள்ளி கல்லூரிக்கு ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பொதுத் தேர்வுகள் மற்றும் பல்கலைக்கழக தேர்வுகள் மட்டும் திட்டமிட்டபடி நடைபெறும் என அரசு தெரிவித்துள்ளது. சமூக வலைதளங்களில் மாணவர்கள் மற்றும் கால்பந்து ரசிகர்கள் விடுத்த கோரிக்கைகளும் இந்த முடிவுக்கு முக்கிய காரணமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கேரளா முழுவதும் கால்பந்து ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். கேரள முதல்வர் வி.டி. சதீசன் சமீப காலமாக சமூக வலைதளங்களில் இளைஞர்கள் மத்தியில் அதிகம் பேசப்படும் அரசியல் தலைவர்களில் ஒருவராக உருவெடுத்துள்ளார்.
சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாகன மாடிஃபிகேஷன் செய்ய அனுமதி வழங்கப்படுமா என இளைஞர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அவர் புன்னகையுடன் அளித்த முகபாவனையும் அதற்கு பிறகு அளித்த பதிலும் இணையத்தில் வேகமாக வைரலானது. அந்த வீடியோவை அடிப்படையாக கொண்டு ஏராளமான மீம்ஸ்கள், ரீல்ஸ்கள் மற்றும் சமூக வலைதள பதிவுகள் வெளியானது. தற்போது கால்பந்து உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்காக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்திருப்பதும் குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் கால்பந்து ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இதனால் இந்தியாவில் கால்பந்துக்காக அரசு சார்பில் இவ்வாறு விடுமுறை அறிவித்த முதல் மாநிலமாக கேரளா மீண்டும் கவனம் ஈர்த்துள்ளது. சென்னையில் களை கட்டிய இஸ்கான் ரத யாத்திரை. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இஸ்கான் கோயிலின் ரத யாத்திரை சிறப்பாக நடந்தது. ஜெகநாதர், பாலபத்ரர், சுபத்ரா ஆகிய தெய்வங்கள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள ரத யாத்திரை துவங்கியது. பாலவாக்கத்தில் துவங்கிய யாத்திரை கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்று அக்கரையில் உள்ள இஸ்கான் கோயிலில் நிறைவடைந்தது. மேள தாளம் முழங்க ஆடல் பாடலுடன் யாத்திரை களை கட்டியது. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். இதனால் ஈசிஆர் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.